நண்பர்களே, பொங்கல் மங்கல திருநாள் நமக்கு என்ன உத்வேகம் அளிக்கிறது என்றால், இயற்கை இடத்திலே நன்றி அறிதல். வெறும் சொற்களோடு மட்டும் தேங்கிவிடக்கூடாது. அதை நாம் வாழ்க்கை முறையின் அங்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நமது மண்ணானது நமக்கு இந்த அளவுக்கு கொடுக்கின்ற போது அதை பேணி பாதுகாக்கும் கடமையும் நமக்கு இருக்கின்றது. அடுத்த தலைமுறைக்கு மண்ணை ஆரோக்கியமாக வைத்திருப்பது, நீரை பாதுகாப்பது, மேலும் ஆதாரங்களை சமச்சீராக பயன்படுத்துவது மிகவும் அவசியமான ஒன்று. மிஷன் லைஃப், தாயின் பெயரில் ஒரு மரம், அமுத நீர்நிலைகள், இந்த இயக்கங்கள் எல்லாம் இந்த உணர்வைத்தான் முன்னெடுத்துச் செல்கின்றன. நாம் விவசாயத்தை அதிக நீடித்ததாக, மேலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக ஆக்க தொடர்ந்து பணியாற்றி வருகின்றோம். வருகின்ற காலத்திலே நீடித்த தன்மையுடைய விவசாயம், நீர் மேலாண்மை, நான் தொடர்ந்து கூறி வருகிறேன், ஒவ்வொரு சொட்டுக்கும் அதிக பயிர், இயற்கை விவசாயம், அக்ரிடெக் மற்றும் மதிப்பு கூட்டலின் பங்களிப்பு மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. இந்த அனைத்து துறைகளிலும் நமது இளைஞர்கள் புதிய எண்ணத்தோடு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். சில மாதங்கள் முன்புதான் நான் தமிழ்நாட்டிலே இயற்கை விவசாயத்தோடு தொடர்புடைய ஒரு மாநாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டேன். அங்கே நான் என்ன பார்த்தேன் என்றால், நம்முடைய தமிழ் இளைஞர்கள் எத்தனை சிறப்பாக செயலாற்றுகிறார்கள் என்றால், அதாவது தொழில்சார் பெரிய பணிகளை துறந்துவிட்டு வயல்வெளிகளில் பணியாற்றும் அவர்கள் என்னை சந்தித்தார்கள். நான் விவசாயத்தோடு தொடர்புடைய நம்முடைய இளைஞர்களான தமிழ் நண்பர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அவர்கள் நீடித்த தன்மையுடைய விவசாயத்திலே புரட்சி ஏற்படுத்தும் இந்த இயக்கத்தை மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். நம்முடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்றால், அதாவது நம்முடைய தட்டும் நிறைந்திருக்க வேண்டும், நம்முடைய பையும் நிறைந்திருக்க வேண்டும், மேலும் நம்முடைய பூமித்தாயும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்.